வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வாழ்க்கையை நிதானமாக புரிஞ்சு கொண்டா நீங்க எப்போதுமே எல்லாம் சரியாக இருக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு தெளிவாகவும் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முதல்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். மற்றவங்கன்னு நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட உங்களுக்காக நீங்க எப்பொழுது வாழ ஆரம்பிக்கீங்களோ அப்போ தாங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரும். அது உங்களுக்கு நிச்சயமா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தெரியவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு எண்ணம் தாங்க உங்களை பலமாக இருந்தாலும் அதே நேரத்துல அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சிக்கல்களையும் உருவாக்கி கொண்டே இருக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். ஒரே ஒரு விஷயம் நடந்தால் அது சும்மா விட முடியாதுங்க. அது என்ன தெரியுமா? அதை சரி செய்யணும். நீங்க அது முழுமையா சரியாகணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க இருப்பீங்க. இதனால ஒரே ஒரு நேரத்துல சிறிய பிரச்சனை கூட உங்களுடைய மனதில் பெரிய ஒரு சுமையாக மாறிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கையில தவறாக நடந்துடக்கூடாது. நடந்துருச்சு அப்படின்னா அதையே நீங்க நினைச்சு கொண்டே இருப்பீங்க. அந்த ஒரு பிரச்சனை எப்பொழுது தீரும்? இது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கும்னு உங்களை நீங்களே நினைச்சு காயப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நிச்சயமாக இருக்குங்க. உங்களுடைய அமைதியை போய் இதை குலைச்சிரும். சின்ன பிரச்சனையோ அது பெரிய பிரச்சனையோ, ஆனா அதை நீங்க நினைச்சு பெரிய ஒரு பிரச்சனைக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு அமைதியை நிச்சயமா போக வச்சிருக்கோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு சம்பவம் உங்களுடைய வேலைக்குள் ஒரு சிறிய ஒரு தவறு கூட நடந்திருக்கலாம். ஆனா அந்த மத்தவங்க சாதாரணமாக எடுத்துக்கொண்டாங்க. ஆனா அதை நீங்க மனசுல வச்சு அதை மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டே இருந்தது. அது எப்படி சரி செய்ய முடியாத அளவுக்கு உங்களை நீங்களே தண்டிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்திற்கு நீங்க உங்களே ஆளாக்கப்படுவீங்க. ஆனா மத்தவங்க நீங்க செஞ்ச தவறை கண்டெடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்களே அந்த ஒரு தவறை கண்டு நீங்களே அதை நினைச்சு உங்களை நீங்களே தண்டிச்ச சில நாட்களும் நிச்சயமா இருக்குங்க. அந்த ஒரு சிறிய விஷயம் கூட உங்களுடைய மனநிலையை பாதிச்சிருக்கும். அது உங்களுடைய தினசரி வாழ்க்கையும் நிச்சயமா பாதிச்சிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்க கமாண்ட் வழியாக நிச்சயமா நீங்க கூறியே ஆகணுங்க. நீங்க அதிகமா யோசிக்கக்கூடிய குணம் கொண்ட ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்கங்க. இந்த அதிக நேசிப்பதால் தாங்க நீங்க பல முக்கியமான வாய்ப்புகளை கூட தவற விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி சில முக்கியமான வாய்ப்புகள் என்னென்ன தெரியுமா? நீங்க தவற விட்டுருப்பீங்க. முதல் வாய்ப்பா இருப்பது ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நீங்க தவற விட்டுருப்பீங்க. நீங்க இது சரியா இருக்கும், இன்னும் நல்லா கிடைக்குமா என்று யோசிச்சு அந்த ஒரு வாய்ப்பை கூட நீங்க தவற விட்டுருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இரண்டாவதா நீங்க தவற விட்டது என்ன தெரியுமா? ஒரு உண்மையான ஒரு உறவு. அந்த உறவையும் நீங்க தவற விட்டுருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர் உங்களை புரிஞ்சு கொள்ள முயன்றிருப்பாங்க. முயன்றாலுமே அந்த ஒரு செயலை நீங்க தவற விட்டது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை நிச்சயமா கொடுத்துருக்குங்க. ரெண்டாவதா இருக்கிறது ஒரு உண்மையான ஒரு உறவு. அந்த நபர் உங்களை புரிஞ்சு கொள்ளாம புரிஞ்சிக்க முயற்சிப்பாங்க. ஆனாலும் நீங்க அவங்கள பத்தி அதிகமா யோசிச்சு சந்தேகம் வச்சு அந்த ஒரு உறவை நீங்களே தள்ளி வச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு உறவு உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, அவங்கள கூட வச்சிருந்தா நமக்கு எப்படிலாம் நன்மைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமா தோணிருக்கும். மூணாவது இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நீங்க தயாராக இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சு அதை தவற விட்டுருப்பீங்க. அதனால உங்களுக்கு பிற்காலத்துல எவ்வளவு பாதிப்பு ஏற்படும், அது நம்ம அந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி இருந்தா எவ்வளவு நன்மைகள் நமக்குள்ள உருவாகி இருக்கும் என்பதை நீங்களே உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த 3 வாய்ப்புகள் தாங்க. இப்போது அதை நினைச்சு நீங்க இன்னமும் மன கஷ்டத்துக்கு ஆளாக்கப்படுவீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நீங்க எடுத்த முயற்சிகள் கூட உங்களுக்கு கஷ்டமாக நிச்சயமா மாறி இருக்கும். அப்படி நீங்க மற்றவங்க புரிஞ்சுக்கிடணும்னு எடுத்த முயற்சிகளால் நீங்க உங்களுடைய நேரத்தையும் சரி, உங்களுடைய ஆற்றலையும் சரி, எல்லாத்தையுமே நீங்க செலவழிச்சிருப்பீங்க. முக்கியமா உங்களுடைய உணர்வுகளை கூட நீங்க விளக்க முயன்றிருப்பீங்க. ஆனா எல்லாரும் அதை புரிஞ்சு கொள்ளாம நடந்திருப்பாங்க. இதனால நீங்க சோர்வடைஞ்சிருப்பீங்க. நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனா ஏன் என்னை யாரும் புரிஞ்சுக்கிடாம நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் உங்களை வாட்டி கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நிச்சயமா ஆக்கியிருக்குங்க. உங்களுடைய அமைதிக்குள்ள ஒரு பெரிய ஒரு குழப்பம் நிச்சயமா இருந்திருக்கும். அது என்ன குழப்பம் தெரியுமா? வெளியில நீங்க அமைதியா இருப்பீங்க. வெளியே எவ்வளவுதான் அமைதியா இருந்தாலுமே உங்களுடைய உள்ளுக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. 1000 எண்ணங்கள் ஓடி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருக்குங்க. இந்த குழப்பங்கள் சில நேரங்கள்ல உங்களை முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளி இருக்கும். இந்த மாதிரி குழப்பங்களும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுத்திருக்கும். நீங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முயற்சி செய்வீங்க. ஆனா மற்றவங்க அனைவரும் யாருமே உங்களுக்கு நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அது போக போக தான் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அந்த முயற்சி தாங்க உங்களையே இழக்க வைத்திருக்கும்.
நீங்களே உங்களை இழந்த ஒரு வருத்தத்தையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த 5 சம்பவங்கள் என்ன தெரியுமா? ஒண்ணு, உங்களுடைய தேவையை விட மற்றவங்களுடைய தேவையை நீங்க முன்னிலைப்படுத்தியது. இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். 2வது, உங்களுடைய உணர்வுகளை அடக்கி நீங்க வச்சிருப்பீங்க. உணர்வுகளை எப்பொழுதுமே அடக்கி வைக்கக்கூடாது. வெளியில நீங்க போய் காட்டணும். காட்டுனா மட்டும்தான் உங்களை பத்தி மற்றவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி உங்களுடைய உணர்வுகளை நீங்க அடக்கி வைத்ததும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்திருக்கும். 3வதா இருப்பது, உங்களுடைய விருப்பங்களை விட்டுட்டு மற்றவங்களுக்காக நீங்க மகிழ்விப்பது. மற்றவங்களை மகிழ்வித்து நீங்க மகிழ்ந்திருப்பீங்க. அது உங்களுடைய 3வது ஒரு விஷயமாக இருந்திருக்கும். 4வதா இருப்பது, நீங்க ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் கூட வேலை பத்தி நீங்க யோசிச்சிருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா கொடுத்திருக்கும். 5வதா இருப்பது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்த முடிவுகளை மீண்டும் மீண்டும் நீங்க சந்தேகிச்சிருப்பீங்க. இதுவும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். இந்த 5 விஷயங்களும் தாங்க, இந்த 5 விஷயங்களுமே சேர்ந்து நீங்க உங்களை இழந்த ஒரு உணர்வை உங்களுக்கு நிச்சயமா கொடுத்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு நிச்சயமா பிறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தெளிவினால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறுங்க. நீங்க எதை யோசிக்காம எடுப்பீர்களோ அந்த ஒரு முடிவுகள் இனிமே சரியாக அமையும். நீங்க யோசித்து எந்த முடிவுகள் எடுத்தாலுமே அது உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா கொடுக்காதுங்க. அதை நீங்க முதல்ல உணர்ந்துக்கோங்க. எந்த விதமான முடிவுகளையும் நீங்க யோசிக்காம எடுத்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த முடிவுகள் சரியாகவும் போகும். இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாகவும் நிச்சயமாக மாறும். நீங்க எப்போதுமே யோசிச்சுதான் முடிவு எடுப்பீங்க. அப்படி இருந்தாலும் இப்போது அது உங்களுக்கு உள்ளுணர்வை சரிபாதையை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்க இத்தனை நாட்கள் காத்திருந்த ஒரு பதில் என்ன தெரியுமா? அது திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில வரும். உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அது ஒரு நான் சரியா நான் தவறா என்ற கேள்விக்கான ஒரு பதிலை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கும். இந்த ஒரு பதில் தாங்க உங்களுக்கு ஒரு நிம்மதியை நிச்சயமா கொடுத்திருக்கும். நிம்மதியை உங்களுக்கு கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே இருக்குங்க. நீங்க இத்தனை நாட்கள் காத்திருந்த விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை எந்த திசையில போகிறது என்ற ஒரு தெளிவையும் நிச்சயமா உங்களுக்கு இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே ஒரு சின்ன மாற்றம் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எண்ணங்களை நிச்சயமா மாற்றும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. இனிமே எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து சரியாக போகிறது என்று உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களை நீங்க மதிச்சு உங்களுடைய வாய்ப்புகளுக்கு நீங்களே உங்களை யோசிக்காம தயார்படுத்துங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமா மாற்றுவது மட்டும் கிடையாதுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா வேறொரு இடத்திற்கும் நிச்சயமா கொண்டு போகுங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க உங்களையே நம்ப ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களின் ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க உணர்வீங்க. நீங்க செய்ய விரும்பக்கூடிய விஷயங்களை யோசிக்காம நீங்க ஆரம்பிப்பீங்க. இனிமே நீங்க யோசிக்காம செய்யும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாத்தியும் கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களை நிச்சயமா கொண்டும் போகுங்க. இன்னும் சில மனிதர்களையும் சில பழைய நினைவுகளையும் நீங்க விட்டு விடுவீங்க. விட்டு விடாம அதை உங்களுடைய வச்சுக்குவாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா உங்களை எடுத்து செல்லும். இது உங்களை முன்னேற்றத்திற்காக கதவாக நிச்சயமா இருக்கும். நீங்க தவறு செய்யக்கூடாது என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டுப்படுத்தி இருப்பீங்க. ஆனா நீங்க கட்டுப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை தான் இனிமே உங்களுடைய நிச்சயமா வேறொரு இடத்திற்கு உங்களை கொண்டு போயிருக்கும். ஆனா இப்போது நீங்க புரிந்து கொள்வீங்க. தவறு செஞ்சாதான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத. அதனால உங்களுக்கு இது ஒரு பாடமாக கூட இருக்கும். இனிமே தவறு செஞ்சா அதை நீங்க சரியாக செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்கும். அந்த ஒரு உணர்வு தான் உங்களை இன்னமும் முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமா கொண்டும் போகும். மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக போகுது. ஆனா அந்த ஒரு மாற்றம் உடனே நடக்குது, மெதுவாகத்தான் நடக்கும். ஆனா இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நிச்சயமா அந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அது வெளியில பெரியதாக தெரியாது. ஆனா அதை நீங்க உணர்வீங்க. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே உணர்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நீங்க நிச்சயமா இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள அது ஒரு புதிய ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம். தொடக்கமாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றக்கூடிய ஒரு தொடக்கமாக இருக்கும். அந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களை சுமையாக இருந்த வாழ்க்கையிலிருந்து சுதந்திரமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. நீங்க இதுவரை அனுபவிச்ச எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு முடிவாக நிச்சயமா இருக்கும். அந்த முடிவுகளிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியுங்க. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும்
உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அடியாக இருக்கும். அதை நீங்கள் எப்படியாவது பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாத்தியும் கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நான் கூறுறது நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது சரியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கள், அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.